ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிதியாஸ் ஹோம் மேஜிக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே ஈஸியாக செய்கிற ஃப்ரைட் ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயிலையோ இல்லைனா ஒரு குக்கரில் இல்லை ஒரு பானையில் சுடு தண்ணி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அரிசியை நம்ம தனியாக வேக வச்சு எடுக்கணும். அந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசி நமக்கு ஒத்தையாக வரணும். அதனால் எண்ணெய் ஊற்றுனதுக்கு பிறகு ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு அரை பதத்துலேயே நீங்கள் அதை எடுத்துடணும். ஒரு அளவுக்கு சாப்பாடு வெந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு எடுத்துடணும். அதுக்கு பிறகு தேவையான காய்கறிகள் நறுக்கிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கோஸு, வெங்காயம், அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு அதில் பெரிய ஆனியனாக இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். எனக்கு என்னோடய ஸ்ப்ரிங் ஆனியனில் சின்னதாக இருந்தது, அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு குக்கரில் இல்லை ஒரு பெரிய கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு நான் செஞ்சுருக்கேன். ஸோ நான் குக்கரில் என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லாததுனால நான் ஒரு குக்கரில் செஞ்சுருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஃபர்ஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நான் நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நறுக்கி வச்ச கேரட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு எல்லாமே குட்டி குட்டியாக தான் நறுக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடும் போதும் நல்லா ருசியாக இருக்கும். கேரட்டு அப்புறம் பீன்ஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான அளவை உப்பை அப்போவே சேர்த்துடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ உப்பு சேர்த்தாதான் நமக்கு காய்கறியிலையும் உப்பு பிடிக்கும். நம்ம சாப்பிடும்போது வித்தியாசமாக தெரியாது, இல்லைனா காய்கறியில் உப்பு பிடிக்காது. ஸோ அதுக்கு பிறகு கோஸை போட்டுருங்க. ஸோ கோஸை நீங்கள் நறுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கழுவ வேணாம். ஏன் அப்படின்னா நான் தெரியாமல் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் கழுவி போட்டதுனால அது ஒரு மாதிரி நார்மலாக அப்படி பொசுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. கோஸ் பொலபலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு கோஸையை ஆட் பண்ணதுக்கு பிறகு சோயா சாஸும் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா நீங்கள் இதை மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் அந்த காய்கறிலாம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் அரிசியை போடணும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல, அது சாப்பாடாக ஆயிடுச்சுல, அந்த சாப்பாடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே கிளற ஆரம்பிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நீங்கள் நான் நிறைய பேருக்கு செஞ்சதுனால ரொம்ப ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 பேருக்கு ஃபர்ஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மாதிரி அரிசியை போட்டு கிளறினதுக்கு அப்புறமா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நீங்கள் மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.